பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆம், மற்ற விசுவாசிகள் காணப்படக்கூடிய கூட்டங்களுக்கு செல்வதை எந்த விசுவாசியும் விட்டுவிடக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஐக்கியம் தேவை மற்றும் இந்த விசுவாச வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் மற்றவரை உற்சாகப்படுத்த வேண்டும். நாளானது நெருங்கி வருகிறது என்பதின் அர்த்தம் என்ன? ஒருவேளை தேவாலயம் மற்றும் எருசலேமின் அழிவை குறித்தும் எழுத்தாளர் கூறியிருக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 24ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை பார்க்கிற பொழுது, இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஆம், இந்த வார்த்தையை நாம் சற்றே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை சுற்றி நடைபெறுகிற காரியங்களிலே சற்றே கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே எங்கே நாம் பார்த்தாலும் அன்பற்ற நிலை, அன்பு இல்லாத ஒரு தன்மை, சபையிலிருந்து நான் சொல்லுகிறேன், ஊழியர்களிடத்திலேயோ அல்லது விசுவாசிகளிடத்திலேயோ, குடும்பங்களிடத்திலேயோ, கணவன் மனைவியிடத்திலேயோ, பிள்ளைகள் பெற்றோர்களிடத்திலேயோ, உறவு நண்பர்கள் மத்தியிலேயோ காணப்படக்கூடாத அளவிற்கு அன்பு என்பதும் இன்னும் மனசாட்சி நிமித்தம், அதாவது நியாயம் அற்ற ஒரு நிலை நம்மை சுற்றி காண்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இவைகளெல்லாம் ஒருவேளை வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கிற பொழுது நாட்கள் மிகவும் சமீபத்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இதை சற்றே நாம் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இது என்ன, இதெல்லாம் நடக்குது, அது இப்படிதான் அப்படின்னு நாம இதை மேம்போக்கா போயிடக்கூடாது. இந்த காரியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். எங்கு பார்த்தாலும் சண்டைகள், கொலைகள், வெறிகள், பிரச்சனை, பயங்கரமான காரியங்கள், எந்த இடத்துலையும் அதாவது நன்மைக்கு தீமை செய்கிற கூட்டம் பெருகி இருக்கிறது. எவ்வளவுதான் நாம சொல்லி அன்பா பேசினாலும் அவர்களுடைய புத்தி அல்லது அவருடைய நிலை இதுதான் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் சபையில் கூட அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இங்கே எழுதிய இந்த ஆசான் அவர் இந்த நிருபத்தை எழுதிய காலத்தின் சமீபத்தில் இது நடந்தது. அவர் கிறிஸ்து வரும் நாளை குறித்த அர்த்தத்தில் அதை கூறியிருக்கலாம் என்று வேதம் சொல்லுகிறது. பின்னணியம் அல்லாட்னா அந்த ரெண்டையும் சேர்த்திருக்கலாம். முதலாவது தலைமுறை கிறிஸ்தவர்கள் அநேகர் இந்த ரெண்டு நிகழ்வுகளும் ஒரே காலத்தில் நடைபெற என்ன பண்ணியிருக்காங்க, எதிர்பார்த்திருக்கிறாங்க. அதாவது கிறிஸ்து இயேசு வருவார், ஆலயெல்லாம் இடிக்கப்படும், அப்படியெல்லாம் நினைச்சிருக்கிறாங்க. இல்லை, சமீபத்திய காலங்களிலே நாம் இஸ்ரேலில் நடைபெறுகிற காலத்தையும் நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இப்பொழுது கட்டப்படுகிறதான ஆலயம் அது தேவனுக்கென்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது தேவ ஆலயமாக அது கட்டப்பட முடியாது. ஏன் கட்டப்பட முடியாது என்று சொன்னால், கட்டுவார்கள், ஆனால் அது தேவனுக்காய் கட்டப்படுகிற ஆலயம் அல்ல. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த சரீரத்தின் ஆலயத்தை குறித்து அவர் அங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் இந்த எபிரேயர் 10:25 சொல்லப்பட்ட காரியங்களை நான் மறுபடியும் நினைவு விரும்புகிறேன். இது பின்னணியத்தை இப்பொழுது பார்த்தோம். இந்த நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், அநேகர் இன்றைக்கு சபை கூடுதல் என்பது சபைக்கு போனால் தானா, வீட்டில் இருந்து நான் ஜெபிக்க கூடாதா, நான் ஜெபிக்கலாமே, நான் ஆராதனை செய்யலாம், தவறு இல்லை. ஆனால் வேதத்தின் ஒழுங்கு சபை என்பது நாம் எல்லோரும் கூடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இடம். அந்த இடத்துல ஒரு விசேஷ அபிஷேகம் இருக்கிறது. அந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியனுடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் அவருடைய விடுதலையும் அதிகமாக அங்கே காணப்படுகிறது. ஏன் அப்படி என்று சொன்னால், மேல் வீட்டு அறையிலே அப்போஸ்தலர் நடபடியில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா, 120 பேர்கள் அங்கே ஒன்று கூடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அல்லவா. ஏன் அப்படிப்பட்ட ஒரு கூடுதல் வேண்டும்?
ஏன் இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையின் மேல் ஏறி, அதாவது மலையின் மேல் ஏறி அவர் பிரசங்கிக்கிறார்? 5000 புருஷர்கள், அங்கே பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கிறது. அதை இந்த நாட்களிலே நான் சபையாக நான் பார்க்கிறேன். எப்படி என்றால், தேவனுடைய வார்த்தையை ஒரு இடத்திலிருந்து நாம் பகிர்ந்து கொள்கிற பொழுது அவ்விடத்தாருக்கு அது உரிய ஒரு காரியங்களை செய்யக்கூடியதா இருக்கிறது. அவர்களுடைய எதிர்பார்ப்புகளும் அவர்களுடைய மனக்களிப்புகளும் அந்த இடத்திலே உண்டாகிறதை நான் கண்டிருக்கிறேன். ஆகவே இந்த நாளிலே சபையிலே சிலர் வரவில்லை என்று சொல்லி நாம் விட்டுவிடவும் முடியாது. ஆனால் வேதத்தின் அடிப்படையிலேயே நாம் அவர்களை சந்திப்பது, அவர்களை தொடர்பு கொள்வது, இதை போன்ற நிகழ்வுகளிலே நாம் செய்கிற பொழுதும் அவருடைய இருதயம் கடினம் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதர் ரட்சிக்கப்பட்டான், ஒரு சபையில இருக்கிறான் அப்படின்னா அங்கதான் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அவர்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாகவும் ஆவிக்குரிய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய இடமும் அவர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிற இடம் தான் முக்கியமான ஒரு காரியம். ஏன் நான் அங்கே போகலாமா, அங்கேயே ஆண்டவருடைய வார்த்தையை தான் போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் நான் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இடத்தை விட்டு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் மற்றும் வெளியில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதை எந்த ஊழியக்காரராலும் நீங்கள் இங்கே தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சகஜமாக பாஸ்டர் ஒரு வார்த்தை பேசிட்டாரு, வார்த்தையை வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னா இன்னைக்கு சபை விட்டு சபை தாவுகிற ஒரு கூட்டம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. அவர்களுக்கு புத்தி சொல்லணும்னு சொல்லுது. புத்தி சொல்லி அவர்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளில் தேவ பிள்ளைகளே, சபை கூடுதலை நாம் ஒருவரும் விட்டுவிடவே கூடாது. சபை கூடுதலை நாம் புறக்கணிப்போம் என்று சொன்னால் சத்ரு ஈஸியா நம்மளை ஆட்கொள்வான், ஈஸியா அவன் நம்மளை பிடிச்சுக்குவான். அநேக பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், அநேக வியாதிகள் வரும். இது எல்லாத்தையும் நாம மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா ஊக்கமான ஜெபம், ஊக்கமான ஒரு விண்ணப்பம் நம்மை விடுவிக்க கூடியதாய் காணப்படும். ஆகவே இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த ஒரு வேளை நீங்க வேற சபைக்கு போறீங்களா, நீங்க அந்த ஊழியக்காரருக்கு அடங்கி இருங்க. அந்த இடத்துல தேவனுடைய நாம மகிமைப்படும்படிக்கு உங்கள் காரியமானது எல்லாருக்கும் முன்பதாக யோக்கியமானதா இருக்கணும். அதை தான் தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாத நன்மைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் உடைய வார்த்தையின் மூலியமா எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாதிருப்போம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, அல்லது ஒருவேளை இந்த வார்த்தையை யூடியூப் மூலியமா எப்பெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு உணர்வை நீர் உண்டு பண்ணுவீராக. அவருடைய குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், எதிர்ப்பின் காரியங்களை மன்னித்து அவர்களை மறுபடியும் ஆண்டவரே அவர்கள் கடந்து போன சபைக்கு திரும்ப நீர் உதவி செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.